அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வளர்கிறது தமிழ்நாடு என்கின்ற தொலைநோக்கு திட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் விதத்திலே கடந்த 30ஆம் தேதி ஜெர்மனுக்கு சென்று 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட 7020 கோடி ரூபாயும், அடுத்ததாக லண்டனில் 7 பெரிய நிறுவனங்களோடு கையொப்பமிட்டு கிட்டத்தட்ட 8496 கோடிகளை ஈற்று ஒட்டுமொத்தமாக 15516 கோடிகளை தமிழகத்திற்கு முதலீடாக ஈட்டிருக்கிறார். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு மேலான வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே முதலில் தமிழக மக்களின் சார்பாகவும் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கூறுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி கடந்த ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழகத்திலே பாஜக செய்யக்கூடிய அரசியல் சூதாட்டங்களை மையமாக வைத்து தமிழக மக்களுடைய விரோத போக்கிற்காக, தமிழகத்திற்கான விரோத போக்காக யோசித்து முழுக்க தமிழகத்தை புறந்தள்ளக்கூடிய செயல் திட்டங்களை அரசியல் மோசடியாக இங்கு இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகளோடு இணைந்து தங்களுடைய RSS சித்தாந்தங்களை தமிழகத்திலே அரங்கேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய அரசியல் சூதாட்டம், தமிழகத்திலே பாஜக நடத்திய அரசியல் சூதாட்டங்கள் என்ற தலைப்பிலே நான் கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கடந்த 3-4 மாதங்களாக எழுதியிருக்கிறேன். அது நிச்சயமாக 20 தலைப்புகளிலே அது உள்ளடக்கமாக இருக்கும். அது முழுக்க கீழடியிலிருந்து, நீட்டிலிருந்து, விவசாயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துவதிலே மிக கவனம் செலுத்தக்கூடிய இந்த பாஜகவினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடியதாகவும், வரக்கூடிய 2026 தேர்தல் பிரச்சாரத்திலே மிக ஆழமாக, அழுத்தமாக, வீரியமாக அவர்கள் செய்த மோசடிகளையும் எடுத்துரைக்கும் விதத்திலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்திலே அந்த புத்தகம் இருக்கும் என்பதையும், அந்த புத்தகத்தை வரக்கூடிய சில நாட்களில், சில மாதங்களுக்குள், ஒரு மாதங்களுக்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் அதை வெளியிடுவதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திருவாடனை தொகுதியிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாய்ப்பு வழங்கித்தான். அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். அன்றைக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதற்கு முன்பாக என்னோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் 2. அதிலே ஒருவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மற்றொருவர் ஒரத்தநாடு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள். இந்த இருவரும் தான் அன்றைக்கு அம்மா சார்பாக எனக்கு சீட்டு வழங்குவதற்கு அம்மா சார்பாக என்னை ஒரு ஓட்டலிலே சந்தித்து இறுதி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அன்றையிலிருந்து தேர்தலிலே போட்டியிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களே நான் தோல்வியுறுவேன் என்று உளவுத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் சொன்ன கருத்துக்களை கொண்டு எனக்கு முக்கியமானவரிடத்திலே அவன் தோற்று விடுவான், இருந்தாலும் அவனை கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், அவனை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று எனக்கு உறுதியளித்த அந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கிய அந்த காலகட்டத்திலே நான் அதிலே வெற்றியடைந்தேன். ஆகவே நான் இரட்டை இலையின் மூலமாக வெற்றி பெற்று இந்த மக்களிடத்திலே என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக, குறிப்பாக இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திலே எத்தனையோ அமைப்புகளும் கட்சிகளும் இருந்தாலும் கூட கடந்த 40 ஆண்டுகளிலே அந்த முக்குளத்தோர் சார்பாக ஒரு வாய்ப்பை பெற்று அதன் மூலமாக அனைத்து சமுதாய மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு நபராக என்னை இந்த அரசியலுக்கு அடையாளம் காட்டியது அம்மாதான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே தருணத்திலே அப்படி என்னை உருவாக்கிய அந்த இரட்டை இலை தன்னுடைய மறைவுக்கு பிறகாக இதே சட்டமன்றத்திலே அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக 100 ஆண்டுகளை கடந்தும் எக்குக்கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த 2026க்குள் அந்த எக்குக்கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக
வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதே தருணத்திலே கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது, அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை. அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது. அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே முதலமைச்சரானார், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து, மீண்டும் தேவைப்பட்டால் இது போன்ற இன்றைக்கு அந்த 5 சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை பொய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை காலப்போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே உறுதியளித்து, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்டு புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை இவருடைய சுயநலத்திற்காக சுயநலத்திற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அந்த கட்சி மட்டும் இருந்தால் போதும், அந்த சொத்துக்கள் கட்சியினுடைய சொத்துக்களை நாம் அடைந்தால் போதும், தமக்கான தன்னுடைய சந்ததிகளுக்கான சொத்துக்களை கடந்த 4 ஆண்டுகளிலே அவரும் அவருடைய சம்பந்திக்காரரும் இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்ட காரணத்தினால் புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்மாவால் வார்த்தெடுக்கப்பட்டு காக்கப்பட்ட என்னை போன்ற முகவரி இல்லாதவர்களுக்கெல்லாம் அரசியல் முகவரி கொடுத்த அந்த அம்மாவினுடைய அந்த கட்சியை படு புலியிலே தள்ள போடுவதற்கான முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அரசியல் அடையாளங்களை, குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து திண்டுக்கல்லிலே போட்டியிட்ட மாயத்தேவரிலே இருந்து கடைசியாக வெற்றி பெற்ற என்னை போன்றவர்கள் வரை இருக்கக்கூடிய இந்த முகங்களை எல்லாம் அழிப்பதற்கான ஆயுதத்தை அவர் கையிலே எடுத்து தானும் அழிந்து தன்னை சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களையும் அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை அந்த கட்சியிலே இரட்டைகளிலே நின்று வெற்றி பெற்றவன் என்ற உணர்வோடு அந்த கட்சி, குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் பாஜகவினுடைய இந்த அரசியல் தமிழகத்திலே வேரூன்றிவிடக் கூடாது, அப்படி அது வேரூன்றுவதற்கு தடையாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது என்ற தமிழக மக்கள் மீது மண் மீதும் உள்ள அக்கறையின் பேரிலே நான் இதை பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன். சார், இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சேன் சார், மொத்தம் 224 பேருக்கு மேலே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவியாளரோ அவன் டிரைவரோ இந்த மாதிரி இருந்தாங்க. இதை தாண்டி உயர் அதிகாரிகள், செந்தாமரை கண்ணன், முத்துச்செல்வி மாதிரியான உயர் அதிகாரிகள், அதுபோக ஒரு 200-300 போலீஸ், அதை தாண்டி உங்களை போன்ற ஒரு 100கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கிறது ஒரு கேட்டு, பின்னாடி சமயக்கட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி, சாமாயத்திற்கு போகிறது 2 கேட்டு தான். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி சின்னம்மா அவர்கள் அப்பப்போ வருவாங்க, கூட்டம் போடும்போது வருவாங்க, டிடிவி தினகரன், அவருடைய உறவினர்கள் வெங்கடேஷ் போன்ற எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. ஏன் இதே பழனிசாமி அன்னைக்கு இருந்தார். அன்றைக்கு பழனிசாமியை அரசியலை தவிர எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தொகுதி மக்களை தவிர எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் பழனிசாமி தெரியுமா? அன்னைக்கு நல்லா யோசிச்சுப்பாரு, நியாயமாக பேசுங்க. ஆனால் அன்னைக்கு அந்த 124 பேரில் இருந்த ஒரே ஒரு சினிமாக்காரன், ஒரு நடிகர் நான் மட்டும்தான். கருணாசை தெரியும், உலகம் முழுக்க தெரியும், ஏன்னா அவன் நடிகர். அப்போது ஏதாவது ஒரு பழியை கேப்ரா டான்ஸ் ஆனாரு இல்லை கூட்டிகிட்டு போனாருன்னு நீ சொல்கிறியல்ல, வேற யாருமே சொல்லலை நீ, என்ன யாரையும் தெரியாத. உலகம் முழுக்க ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன், ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன் யாரு? கருணாஸ். அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன்? சசிகலா அம்மாவுக்காக நிற்கிறேன். சசிகலா அம்மாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்குளத்தோர் சமுதாயமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நான் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து முக்குளத்தோர் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க. என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க. அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன். நான் ஒன்றும் மறைச்சி ரெட்டை வேஷம்லாம் போடலை. எனக்கு அம்மா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய வாக்கே என்ன வாக்கு? சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை. நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் என் தெய்வ திருமகனுடைய சொல். அவர் வாழ்நாள் முழுவதும் அதை தான் நாங்கள் அவரைத்தான் தலைவராகவும் கொள்கையை ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு நடிகங்கிறனால நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுறான், அதில் விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும்?
கருணாசை யாரும் பார்க்க மாட்டாங்க. கருணாசு சார்ந்த சாதியை இங்கே வேலை செய்யுது, அதுக்கு எதிர்ப்பானவங்க இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்குறாரு, அதற்கு எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தாருங்கிறது தெரிஞ்சுமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான், அதனால் அன்னைக்கு நான் எதிர்த்தேன். ஏன் இதே அவரை கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவரை கட்டிப்பிடிச்சி கவுண்டரை சாய்ஸ்ரேயா 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 அப்படின்னு சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு தேவையில்லை சார். ஆனால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தன்னை உத்தமர் போல பகடம் போடுறாருல, வேஷம் போடுறாருல, அது எனக்கு பிடிக்கல. அது பொய்ன்னு சொல்கிறேன். அவருடைய உடம்பு முழுக்கவே விஷம்தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது, நன்றி எதிர்பார்க்க முடியாது. இப்படி சுயநல வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டேயே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்கள்ட்டே உண்மையாக இருக்க முடியாத, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கு உண்மையாக இருப்பாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த கட்சி இனிமே அது இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாகுத்தெல்லாம் எனக்கு இல்லை. நான் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் அதுக்காக கிடக்கிற ஒரு ஆளு நான் கிடையாது. என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ பதவி என்பதை விட முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவன் என்பதை எனக்கு வந்து பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு அகமகிழ்ச்சி இருக்குது. ஆகவே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார். இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்பவும் கூடாது. குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்தில் அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து. 21 வரைக்கும் பல முறை நான் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்ததே இவர் தான். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதே சட்டமன்ற குறிப்பேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 21 வரைக்கும் பல முறை நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கேன். ஆனால் அன்றைக்கெல்லாம் செவி சாய்க்காத இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு புதுசாக அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு அது? ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு தான் செய்த துரோகங்கள் அந்த அனைத்து தரப்பட்ட மக்கள், அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு ஒரு கபட நாடகம் நடத்துவதற்காக இது நான் இப்போ சொல்கிறேன், அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து நீங்களே சிலையானினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. அடுத்து அவர் என்னதான் அரசியல் சூழ்ச்சி பண்ணாலும் அதை தவிடுபடி ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு. யார் அரசியல் சூழ்ச்சி? இந்த கட்சியை பிரிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தா சார் இங்கே யாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். அனைத்து இந்திய இதை வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து பாருங்க, செல்போன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு ஊடகவாளர்களாகவும் அறிவாளிகளாகவும் நிருபர்களாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக அக்கறை உள்ளவராகவும் இப்படி பல முகங்களில் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே எல்லா கருத்தும் சொல்கிறாங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. ஆனால் இவர் சொல்கிற இந்த பேச்சுங்கிறது இது முழுக்க ஒரு சும்மா தான் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக அந்த பழியை மற்றவங்க மேலே போடணும். அதுக்காக அவர் சொல்கிறார், என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஒருவரும் வந்து பிரிக்கணும், அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில் நின்று ஜெயிச்சவங்கிற ஒரு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்கிறது, இந்த கட்சியை வெளியிலேருந்தெல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை. எடப்பாடியே அதை அழித்து முடிச்சிருவார். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. வேறு வெளியிலேருந்தெல்லாம் ஆள தேவையில்லை, அவரே செஞ்சிருவார். ஆமாம், நான் அதாவது என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய குறிப்பாக இந்த ஆரிய சித்தாந்தம் தமிழகத்திலே ஒருபோதும் நுழைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய சிலரில் நானும் ஒருவன். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எந்த ரூபத்திலும் பாஜக தமிழகத்தில் வேரூன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானாக தன்னெழுச்சியாகத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிரச்சாரம் செய்தேன். அந்த பிரச்சாரத்தின் பலனாக உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் மூலமாக என்னை அழைத்து பாராட்டினார்கள், பெற்றேன். இன்றைக்கும் வரக்கூடிய 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும். தமிழகம் குறிப்பாக கீழடி போன்ற நமது மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிஜேபியை RSS சித்தாந்தம் கொண்ட அந்த பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஆளுநருடைய அதிகாரத்தை எப்படி வெளிச்சமிட்டு காட்டியதோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் தளபதியார் அவருடைய தலைமையிலே தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம்.
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் எங்கு எனக்கு சீட்டு கொடுத்தாலும் அந்த இடத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசினுடைய சாதனையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளையும் அவர் மக்களுக்காக வகுத்த திட்டங்களையும் சொல்லி வாக்குகளை பெற்று முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக நான் வெற்றி பெற்று அந்த வெற்றியை அண்ணன் தளபதியிடத்திலே சமர்ப்பிப்பேன். சார், ஓபிஎஸ், டிடிவி, இப்போ செங்கோட்டை 3 பேருமே அதிமுகவிலிருந்து வெளியே வந்துட்டாரு. டிடிவி கூட்டணி விட்டு வந்துட்டாரு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டாரு, செங்கோட்டையும் வந்துட்டாரு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து அந்த ஒரு நன்றியோட நீங்க சொல்றீங்க அந்த கட்சியிலிருந்து எடப்பாடியே அழிச்சு வரும். ஒருவேளை கூட்டணியில எடப்பாடியை வந்து முதல்வர் வேட்பாளராக இல்லாத பட்சத்துல திரும்பி நீங்க அந்த கூட்டணிக்கு போய் சேர்ந்து இதே தொகுதி திருவாரூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கா? கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு? சார், உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது. என்னை பொறுத்தவரை ஒரு கருத்து அம்மா இருந்திருந்தால் அது கதை வேற. ஏன்னா இங்கே வந்து குறிப்பாக அரசியலில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏன்னா அதனால் இவங்களுக்காக நான் மாறுறதுக்கு என்ன மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னுடைய 55 வயசுக்கு மேலே நான் இதுக்காக ஒரு நேரம் ஒரு முடிவு, ஒரு நேரம் ஒரு முடிவு நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தான் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். 4 வருஷம் ஜெயிலுக்கு போனது யாரால அப்படின்னு மக்களுக்கு தெரியும். என்ன, இதே டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஆர்கே நகரில் தேர்தலில் நின்னார். தேர்தலில் அவர் நிற்காமல் இருந்திருந்தால், அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களே இருந்திருக்காது. ஏன்னா இவங்க தான் அவரை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த தொகுதியில் போய் நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன தோணும், ஒருவேளை நின்று ஜெயிச்சு வந்துட்டா நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரோ, நம்ம பதவி காலி ஆயிருமோன்னு நினைக்கிறது தானே இயல்பு. அப்போ அதன் மூலமாக அன்றைக்கு பிஜேபி தானே இதே எடப்பாடி கூட சேர்ந்து தானே அவர் குக்கரு தொப்பி அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய இந்த அரசியல் அடையாளத்தை திட்டமிட்டு அழிக்கக்கூடியது பிஜேபி. அதுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறவங்க. ஸோ இதே டிடிவி அவர்கள் வந்து இன்னைக்கு கூவத்தூரில் அன்னைக்கே நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிருக்கலாமே. அன்னைக்கே நீங்கள் வந்து பிஜேபிக்கு சரண்டர் ஆகி போயிருக்கலாமே. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதற்காகத்தான் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஆதரவு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய இவர் அன்றைக்கு கூவத்தூர்லேயே அதை சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு இத்தனை பேரை நம்பி கூட வந்தவங்க எல்லாம் நாசமாக போயிருக்காங்களே. கொஞ்சம் நீங்கள் அன்னைக்கு என்ன தேவை, அன்னைக்கு என்ன உங்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடியினுடைய அரசு வீழ்த்தப்பட வேண்டும், இதானே அவருடைய கோரிக்கை. இதை வச்சு தானே அவர் கட்சி ஆரம்பித்தார். அவரை நம்பி வந்த அந்த 18 எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்ன? அன்னைக்கு நடந்த தேர்தலில் நீங்கள் இவருடைய ஆட்சியை கலைக்கணும்னு முடிவு எடுத்திருந்தால் அன்றைக்கு நீங்கள் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்வதற்கு மட்டும்தானே நீங்கள் குறிக்கோளை வச்சு வேலை செஞ்சுருக்கணும். சரியோ தவறோ அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராகுல் காந்தியை பிரதமர் என்று ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள். எடப்பாடி தலைமையிலான அரசு வந்து அன்றைக்கு வந்து மோடியை வந்து பிரதமர்னு சொன்னாங்க. இவருக்கு யார் பிரதமர் வேட்பாளர்? எதுவுமே இல்லாமல் எதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் நிற்கணும்? அதனுடைய விளைவுகள் தானே இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியானதெல்லாம். அன்னைக்கு நீங்கள் எதுக்குறீங்க, மறுபடியும் கடந்த முறை தேனியில் போய் போட்டி போடுறீங்க, அவங்களை ஆதரித்து போடுறீங்க. இன்றைக்கி திரும்ப அவங்க சரியில்லைன்ட்டு வெளியில் வர்றீங்க. கேட்டால் அவங்க பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்ம செஞ்ச துரோகத்தையும் சிந்திச்சு பார்க்கணும்ல. எல்லாம் நியாயங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. நயனா நாகேந்திரன் தான் நயனா நாகேந்திரன் மேல டிடிவி சொல்றாரு. டிடிவி மேல நயனா நாகேந்திரன் தான் என்னை வெளியே போக காரணம்ன்றாரு. நயனா நாகேந்திரன் நான் அவர் டிடிவி வெளியே போறதுக்கு காரணம் இல்லைன்றாரு. அதே கட்டத்தில் ஓபிஎஸ் குறித்து டிடிவி பேசுறது தப்புன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல்ல வந்து இந்த நியாயம் தர்மம் எல்லாம் பார்க்கறதா இருந்தாக்க எடப்பாடி எல்லாம் இப்படி நடந்துக்க மாட்டார். என்னதான் எல்லாருக்கும் ஒரு ஜாதி பின்னணி இருந்தாலும் கூட ஒரு தமிழனாக பிறந்தவனுக்கு நன்றி உணர்வு இருக்கணும். ஏன்னா அரசியலில் ஆதாயத்திற்காக எவ்வளோ பெரிய துரோகத்தையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது ஆண்டாண்டு காலமாக இப்படித்தான் இருக்குது. மன்னர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இப்படித்தான் இருக்குது. இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் இதில் வந்து நயனா நாகேந்திர ஒன்றும் புனிதர்லாம் கிடையாது. அவர் செய்த வேலைகள் எவ்வளோ இருக்குல்ல. அவர் இந்த பதவிக்கு ஆகவும் அது மற்றபடி அவங்களுக்குள்ள எவ்வளோ இருக்குல்ல. எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தானே சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே இலக்கத்திலேருந்து ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தானே. இன்றைக்கி மாற்றி மாற்றி பழி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் கவனிக்கணும், இங்கே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோருடைய ஒற்றுமையை உடைச்சி என்ன அதில் இருக்கக்கூடியவர்களை அதுக்கு இதுக்கும் ஆசைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அப்படி வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை வந்து ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அனாதைகளாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் மத்திய அரசு போட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் சுயநலவாதிகளும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்கிறதா